Hi guys, welcome to my YouTube channel. I am Susinder and this is my first video on YouTube and I'm really excited about this. இன்னைக்கு இந்த வீடியோல நான் ஒரு 5 ஸ்கில்ஸை பத்தி உங்ககிட்ட சொல்ல போறேன். இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க மாஸ்டர் பண்ணிட்டா போதும் உங்க லைஃப் செட்டில். நான் ஜோக் பண்ணல, I am serious. இது ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது. ஒர்க்கிங் பீப்புளா இருந்தா கூட இந்த ஸ்கில்லை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா I bet you உங்க ஆபீஸ்ல இருக்க HR விட நீங்க ஃப்ரீலான்சிங்ல இந்த ஸ்கில்ஸை வச்சு அதிகமா earn பண்ண முடியும். இதுக்கு மேலே வெயிட் பண்ணாம டாபிக் உள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ எடிட்டிங். என்னடா இவன் இதெல்லாம் ஒரு ஸ்கில்னு சொல்லிட்டு இருக்கானே, நம்ம ஃபோன்லயே இதெல்லாம் அழகா பண்ணுவோமே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சொல்றது ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டிங். லைக் பிசில அடோப் பிரீமியர் ப்ரோ, ஃபைனல் கட் ப்ரோ யூஸ் பண்ணி எடிட் பண்றதை பத்தி சொல்றேன். ஏன் நீங்க வீடியோ எடிட்டிங் கத்துக்கணும், இது ஒரு பெரிய ஸ்கில்னு சொல்றேன்னா, இப்ப எல்லா இடத்துலயும் டிஜிட்டலைஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால வீடியோ எடிட்டர்ஸ் எங்க பார்த்தாலும் தேவைப்படுறாங்க. கம்பெனிக்கு ஆட்ஸ் எடிட் பண்றதுல இருந்து யூடியூபர்ஸ்க்கு வீடியோ எடிட் பண்ணி தரதுல இருந்து இந்த மாதிரி நிறைய இடத்துல தேவைப்படுறாங்க. இந்த ஸ்கில்லை நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா யாருக்கு தெரியும், நாளைக்கு படத்தை கூட நீங்க எடிட் பண்ணுவீங்க. இன்னும் உங்களுக்கு வீடியோ எடிட்டர்ஸோட மார்க்கெட் என்னன்னு தெரியலனா வாங்க காமிக்கிறேன். இதுதான் ஃபைவர் வெப்சைட். இங்கே தான் கிளைண்ட்ஸ் வந்து ஃப்ரீலான்சர்ஸ் ஹையர் பண்ணுவாங்க, ஃப்ரீலான்சர்ஸ் கிளைண்ட்ஸை கண்டுபிடிப்பாங்க. இதில் இப்போ நான் வீடியோ எடிட்டர்னு சர்ச் பண்ணுறேன். நீங்களே பார்க்கலாம், எல்லாருமே ஸ்டார்டிங் ரேட்டே $50, $10, $20, $25, $65 சார்ஜ் பண்ணிட்டு வராங்க. இது எதுவுமே வந்து அவங்க ஃபுல் வீடியோக்கு சார்ஜ் பண்ணுற அமௌண்ட் கிடையாது. இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் 1 minute or 3 minutes இருக்கிற வீடியோ லென்த்துக்கு தான் அவங்க சார்ஜ் பண்ணுற அமௌண்ட் தான் இது. நான் இப்போ ஒரு ப்ரொஃபைல் உள்ள போய் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இந்த ப்ரொஃபைல போய் பார்த்தோன்னா இவர் வெறும் 3 minutes வீடியோவுக்கு பேசிக் வெர்ஷனில் $50 சார்ஜ் பண்ணுறாரு. ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில் $80 ஃபார் 6 minutesக்கு தான். அண்ட் ப்ரீமியமில் $100 ஃபார் 10 minutesக்கு தான். இதுக்கு மேலே போனால் அவங்க எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களால் மந்த்லி 50 to 75,000 வரைக்கும் earn பண்ண முடியும். செகண்ட், கிராஃபிக் டிசைனர். எல்லாருக்கும் வீடியோ எடிட்டர்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதை விட கிராஃபிக் டிசைனர்ஸ் முக்கியம். ஏன்னா யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்கணும்னா அதுக்கு தம்ப்நெயில் அட்ராக்டிவாக இருக்கணும். அப்போதான் வியூவர்ஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு வீடியோவோட தம்ப்நெயில் நல்லா இல்லைனா அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ அழகாக எடிட் பண்ணியிருந்தாலும் அந்த வீடியோ யாரும் பார்க்க வர மாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். இந்த ஒரு ஸ்கில்லை வச்சு ஃப்ரீலான்சர்ஸ் எவ்வளோ earn பண்ணுறாங்கன்னு காமிக்கிறேன் வாங்க. இப்போ நான் இதில் கிராஃபிக் டிசைனிங் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வர ரேட்டே பாருங்கள், $25, $10, $80, $60 சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இவரது போய் நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இவர் பேசிக் வெர்ஷனுக்கு $65 சார்ஜ் பண்ணுறாரு, ஸ்டாண்டர்டுக்கு $130, ப்ரீமியமுக்கு $260 சார்ஜ் பண்ணுறாரு. அதுவும் இவர் ஃபைவரே ரெக்கமெண்ட் பண்ணுற பர்சன். இந்த மாதிரிலாம் நீங்கள் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் மந்த்லி எவ்வளோ வேணாலும் earn பண்ணலாம். நீங்கள் அக்செப்ட் பண்ணுற கிளைண்ட்ஸை பொறுத்து இருக்குது. இந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் மந்த்லி 20 to 30K வரைக்கும் earn பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு வீடியோ எடிட்டிங்கும் தெரியும், கிராஃபிக் டிசைனிங் தெரியும்னா உங்களோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும், உங்களோட ஏர்னிங் கெப்பாசிட்டியும் ரொம்ப அதிகமாகும். தேர்ட், சோஷியல் மீடியா மேனேஜர். ஆக்சுவலாக இதில் 2 டைப் இருக்கு. ஒன்று சோஷியல் மீடியா மேனேஜர், இன்னொன்று சோஷியல் மீடியா மார்க்கெட்டர். இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியா மேனேஜர்னா என்னன்னு பார்ப்போம். இந்த சோஷியல் மீடியா மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா செலிபிரிட்டிஸ், யூடியூபர்ஸ், ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்னு இவங்களோட சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுவாங்க. அதாவது அவங்க கொடுக்குற வீடியோவை எடிட் பண்ணி தம்ப்நெயில் ரெடி பண்ணி அதை போஸ்ட் பண்றது வந்து இவங்க வேலை தான். இது மட்டும் தான் சோஷியல் மீடியா மேனேஜர் பண்ணுவாங்க. சோஷியல் மீடியா மார்க்கெட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் இதே தான் பண்ணுவாங்க. பட் அவங்க எக்ஸ்ட்ராவா ஒரு ப்ராமிஸ் பண்ணுவாங்க. உங்களோட அக்கௌண்ட்டை இப்போ இருக்கிறத விட ஒரு ஸ்டெப் அகேடா கொண்டு போவாங்க. அதாவது உங்க அக்கௌண்ட்டோட ரீச் அதிகமாக்குறேன், உங்களோட ஃபாலோவர்ஸ் அதிகமாக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுவாங்க. இதுக்கு நிறைய கோர்சஸ் அட்டன் பண்ணணும். யூடியூப் ஆட்ஸ் எப்படி ரன் ஆகுது, இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் எப்படி ரன் ஆகுது, ஃபேஸ்புக் ஆட்ஸ் எப்படி ரன் ஆகுதுலாம் கத்துக்கணும். பட் சோஷியல் மீடியா மேனேஜருக்கு அந்த அளவுக்கு வேலை கிடையாது. அவங்க வந்து மேனேஜ் மட்டும் தான் பண்ண போறாங்க. இதை ஒரு ஏஜென்சியா கிரியேட் பண்ணி இப்ப நிறைய பேர் பண்ணிட்டு வராங்க. இந்த ஒரு ஸ்கில்ல கத்துட்டா நீங்க மந்த்லி 10 to 20 lakhs வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஐ எம் நாட் கிட்டிங், ஐ எம் சீரியஸ். இதை விட நீங்க சோஷியல் மீடியா மார்க்கெட்டர் ஆனீங்கன்னா இதை விட நீங்க அதிகமாக சம்பாதிக்கலாம். ஃபோர்த், வெப் டெவலப்பர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிட்டு வரதுனால அண்ட் இந்த கோவிட் சுச்சுவேஷனால நிறைய பிசினஸ் அடி வாங்கிடுச்சு. அதனாலேயே நிறைய பிசினஸ் ஆன்லைன்ல வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பிசினஸ் ஆன்லைன்ல கொண்டு வரணும்னா அவங்களுக்கு தேவைப்படுற முதல் விஷயம் ஒரு வெப்சைட். அதை வெப் டெவலப்பரால தான் ப்ரொவைட் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன், அது நீங்களே பாருங்க. இதுதான் இன்டர்நெட் லைவ் ஸ்டாட்ஸ். இந்த வெப்சைட்டில் வந்து ஒரு செகண்டுக்கும் இன்டர்நெட் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க, எத்தனை வெப்சைட் லான்ச் ஆகிட்டு இருக்கு, எத்தனை இமெயில் சென்ட் ஆகுது, எத்தனை ட்விட்ஸ் போஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னு எல்லாமே இதில் தெரியும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு ஒரு வெப்சைட் லான்ச் ஆகிட்டே இருக்குது. பார்க்குறீங்களா, இதில் ஒரு செகண்டுக்கு ஒரு வெப்சைட் லான்ச் ஆகிட்டே இருக்குது. அடுத்து நம்ம ஃபைவரில் போய் வெப் டெவலப்பர்னு போடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே பாருங்கள், $35, $100, $625, $250 அதிகமாக தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் வெப் டெவலப்மெண்ட் அவ்வளோ நீடில் இருக்க ஒரு நீஷ். இதில் இப்போ இதை போய் கிளிக் பண்ணி பார்த்தோன்னா ஸ்டார்டிங் வெறும் $155, அதுவும் ஒரு பேஜுக்கு மட்டும்தான் அவர் சார்ஜ் பண்ணுறாரு. ஆனால் ஸ்டாண்டர்டில் பாருங்கள் $755, அதுவும் வெறும் 3 பேஜுக்கு தான். அண்ட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா $1055, அது 5 பேஜுக்கு மட்டும்தான். இந்த ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டு உங்களுக்கான ரைட் கிளைண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்கன்னா நீங்கள் மந்த்லி லேக்ஸில் earn பண்ணுவீங்க. 5வது ஸ்கில். இந்த ஸ்கில்ல உங்களால் earn பண்ண முடியாது. பட் எப்படி earn பண்ணுன்றதை இந்த ஸ்கில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்.
ரீடிங் புக்ஸ். புக்கு படிக்கிறதுலாம் ஒரு ஸ்கில்லான்னு நினைக்காதீங்க. ஒரு புக்கை படிச்சு பாருங்க, உங்களோட பெர்ஸ்பெக்ஷன் மாறும், உங்களோட திங்கிங் எபிலிட்டி மாறும், உங்களுக்குள்ளேயே நிறைய சேஞ்சஸ் வரும். இந்த உலகத்திலேயே ஒரு பவர்ஃபுல் ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அது புக்கு தான். ஏன் எல்லாரும் புக்ஸ் படிக்கணும்னு சொல்றேன்? இந்த உலகத்துல நமக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது ஒன்றும் புதுசா இருக்காது. நமக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தருக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கும். அவரு அதை ஒரு புக்கா எழுதியிருப்பாரு. அந்த புக்கை வாங்கி நம்ம படிச்சாலே போதும், நம்ம பிரச்சனைக்கான சொல்யூஷன் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும். அதை நினைச்சு நம்ம டிப்ரெஸ் ஆகிட்டு ரொம்ப கவலைப்படலாம் தேவையில்லை. இதுக்காகவே புக்ஸை வாங்கி படிங்க. உங்க லைஃப்ல இருக்க 80% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகிடும். நெக்ஸ்ட் வர வீடியோல இது வரைக்கும் சொன்ன ஸ்கில்ஸ்க்கான பெய்ட் அண்ட் ஃப்ரீ கோர்சஸ் என்னென்ன இருக்குன்றத அடுத்த வீடியோவில் சொல்றேன். இதோட ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. ஏதாவது ஃபிளாஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, திருத்திக்க ட்ரை பண்றேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Until then, bye.